அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 14வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2024வது வருடம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சந்திரன். சந்திரனின் அதிதேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் பார்வதி தாயார். சிவபெருமானின் எண்ணில் பாதியாக இருக்கக்கூடிய மகா சக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி தாயார் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கின்றார். இன்றைய தினம் நாம் அனைவரும் பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வது என்பது அந்த மகா சக்தியிடம் அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்று திங்கட்கிழமை. இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. மாசி மாதம் 14ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2024வது வருடம் திங்கட்கிழமை. துதியை திதியன்று உத்திரம் நட்சத்திரத்தில் மேச லக்னத்தில் காலை மணி 9:30 மணி முதல் 10:30 மணி வரை சுப முகூர்த்தம் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினம் நாம் செய்ய இருக்கின்ற சுப காரியங்களை இந்த நேரத்தில் செய்வதென்பது சிறப்பாக அமையும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் அதிகாலை 1:23 வரை சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார். இன்றைய திதி துவிதியை திதி. இரவு 10:59 வரை துவிதியை திதி நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து திருதியை திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது கும்ப ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரமாகவும் அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் காலச்சக்கரத்திற்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் தன் பயணத்தை ஆரம்பித்து நம் அனைவருக்கும் பலன் கொடுக்க இருக்கிறார். அந்த பலன் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சத்ருஸ்தானம், அதாவது கன்னி ராசியினுடைய பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது மேசராசி அன்பர்கள் தங்களது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் வேலை, கடன், வழக்கு இது தொடர்பான செயல்பாடுகளுக்கு வெற்றியுடன் கூடிய நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கன்னி ராசியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் 2 மடங்காக்கி தரக்கூடிய சிறப்பான நாளாக அமையப் போகிறது. 5வது வீடு என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனதில் அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடியது, உருவாக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் 5ஆம் இடமாகிய கன்னிராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இன்றைய தினத்தை காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது சுகஸ்தானமாக அமைகிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து வகையான நன்மைகளையும் சுக்கிரன் தரக்கூடிய சிறந்த நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது.
மிதுனம் ராசி அன்பர்களே, சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய வித்யாஸ்தானம் என அழைக்கக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறப்பாக ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். உங்கள் வீட்டதிபதியாகிய புதன் 9ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். உறவு நட்பு வகையில் என பார்க்கும் பொழுது தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு உறவு மற்றும் நட்பு வகையில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இருக்கப் போகிறது. கடகராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்றைய தினம் என்பது தைரியத்தை தரக்கூடிய உயர்ந்த குணங்களை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இருந்து உங்களது இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள் வழியில் அன்பு, பாசம் மற்றும் பொருளாதார மேன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி சந்திரன் 3ஆம் இடமாகிய கன்னியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் என்பது சிறந்த நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய, மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை சேர்த்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. விற்பனையை குறிக்கக்கூடிய வகையில் 3வது வீடு வேலை செய்யும். அதன் வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனை அல்லது வீடு விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகளை 3வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் ஏற்பாடு செய்து தருவார். சிம்மராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான, இனிமையான, உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு சம சப்த வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் அமர்ந்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான சுப முயற்சிகளிலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சிம்மராசி அன்பர்கள் யோகங்களும் உண்டாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜென்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் நன்றாக பார்த்து கொள்வார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது சுய முயற்சிகளுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற அனைத்து வகையான செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியின் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, முதலீடு செய்யக்கூடிய வீடு, இரகசிய ஸ்தானம், விரயஸ்தானம், இவ்வாறு எல்லாம் கன்னி ராசியை சொல்லலாம். இன்றைய தினம் என்பது தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையும் தந்து உங்களை இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாடு செய்யக்கூடிய தினமாக இருக்கப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்து கொண்டிருக்கின்ற சுணக்கமான நிலைப்பாடுகள், அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு, வலி வேதனைகள், வைத்திய செலவுகள், இது போன்ற சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் நிலை மாறி இணக்கமான நிலையாக உருமாற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்படையும். உங்களது வீட்டதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இடம், வீடு, மனைகளுக்கு யோகங்களை தரக்கூடிய வீடாகிய மகர ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய வீடு, மனை போன்ற அசையாத சொத்துக்கள்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இன்றைய தினம் தந்து உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி உங்களுக்கு தைரியத்தோடு சிறப்பான சுய சிந்தனையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் என்பது தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை உங்களது மனதில் உருவாக்கி உங்கள் மனதில் உருவாகக்கூடிய அத்தகைய சிறப்பான எண்ணங்களை செயலாக்கி லாபங்களையும் உங்களது வாழ்க்கையில் உயர்வுகளையும் தரக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்து கொண்டு இயல் இசை நாடகம் துறை சார்ந்த கலைஞர்களுக்கு உங்களது தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். அந்த வகையில் உங்களுக்கு வரக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானமாகிய கன்னி ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. இன்றைய தினம் என்பது சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய சிறந்த குணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பாக செயல்படுகின்ற அமைப்பாக இருக்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் வேலை மற்றும் தொழில் ரீதியாக அனைத்து வகையான நன்மைகளையும் அனைத்து வகையான மேன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது கல்விக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு. கல்லூரியில் பயின்று வரக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உங்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதிகளும் குறைவான சிந்தனை திறன்கள் அனைத்துமே நிலை மாறி நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தில் படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இலக்கை எளிதில் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தரக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. சிறந்த அறிவையும் நிறைந்த ஆற்றலையும் தரக்கூடிய நாள் இந்த நாள். உங்களது தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் உங்களுக்கு பாக்கியங்களும் கொண்டு வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகத்தை சனி உங்களுக்கு அமைத்து தருவார். தொழில் வியாபாரம் என்ற நிலையில் உங்களுக்கு இன்றைய தினம் என்பது கன்னி ராசியின் பலனாக மகர ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை எட்டக்கூடிய யோகத்தையும் நீங்கள் உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறது. கும்பம் ராசி அன்பர்களே, கன்னி ராசியின் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் ஆயுள் ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தர இருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கோச்சார ரீதியாக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பயணத்தால் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிமனித ஜாதகத்திற்கு பொருந்தலாம் அல்லது பொருந்தாமலும் போகலாம். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெளிவாக சரியாக தெரிந்து கொள்ளலாம். அஷ்டமராசி என்பது 8வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு, அதாவது கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகளோ அல்லது எதிர்பாராத வகையில் தீமைகளோ தருவதற்கு அமைப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினத்தை நீங்கள் மிகவும் கவனத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் கொண்ட சிறப்பான குணங்கள் வர இருக்கிறது. சமசப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் திருமண வயது அடைந்து
திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்த திருமண தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். மேலும் உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி உறவில் ஒற்றுமையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சிறப்பான மகாசக்தி. நல்ல எண்ணங்களையும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல எண்ணங்களில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாளாகவும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.